அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அல்லாஹ் உலகத்துக்கு நபிமார்களை அனுப்பி வச்சுருக்கிறான். நிறைய நபிமார்கள் வந்திருக்காங்க. நபிமார்கள்னால் யாருன்னு தெரியுமா? நபிமார்னா யார்? நபினா யார்? வெரி குட். அல்லாஹ்வுடைய தூதர்கள். அல்லாஹ் எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறத அந்த நபிக்கு சொல்லுவான். அந்த நபி நம்ம எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, அல்லாஹ் இப்படி தான் நம்மளை வாழ சொல்கிறான், அல்லாஹ் நம்ம இப்படி தான் தொழுகணும், இப்படி தான் நம்ம நோன்பு வைக்கணும், மற்ற எல்லா காரியங்களையும் இப்படி தான் செய்யணும்னு அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க. எல்லா ஊருக்கும் எல்லா லாங்குவேஜுக்கும் வந்திருக்காங்க. தமிழுக்கு வந்திருக்காங்க, இங்கிலீஷ்க்கு வந்திருக்காங்க, கன்னடாவுக்கு வந்திருக்காங்க, தெலுங்குக்கு வந்திருப்பாங்க. உலகத்தில் எத்தனை மொழி இருக்கோ எல்லா மொழியிலையும், ஏன்னா அந்தந்த ஊரில் அவங்கவுங்க லாங்குவேஜில் தானே பேசணும், அது மாதிரி அதெல்லாம் அனுப்பி விட்ருப்பான். அந்த மாதிரி எல்லா நபிமார்களும் ஊருக்கு நம்மளை மாதிரி தான் பிறந்து, சின்ன பிள்ளையாக பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய ஆளாகி அப்படி தான் இருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் அல்லாஹ் அவங்கள நபி ஆக்கிடுவானா, ஆக்கின உடனே சொல்லுவாங்க, அல்லாஹ் என்னை நபி ஆக்கியிருக்கான், நான் சொல்கிறத கேளுங்க, இல்லாட்டி அல்லாஹ் அவங்கள தண்டிப்பான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா? சொன்னால் ஊரில் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க. என்னப்பா நீ நேற்று வரைக்கும் எங்கள் கூட இருந்த, எங்களை மாதிரி தான் சாப்பிட்ட வச்ச, தொழில் பண்ணுன, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்த, திடீர்னு நீ அல்லாஹ்வுடைய நபிங்கிற, அல்லாஹ்வுடைய தூதருங்கிற, எப்படிப்பா நம்புறது அப்படி நம்ம கேட்போம்ல. யாராவது ஒருத்தர் திடீர்னு இந்த மாதிரி பெரிய ஆளாகிட்டேன்னு சொல்லி சொன்னால், என்னடா இது நேற்று வரைக்கும் எங்கள் கூட இருந்த, நைட்டு எங்கள் கூட தான் தூங்குனேன், சாப்பிட்டேன், கடைக்கு வந்த, வேலை பார்த்தேன், என்னை மாதிரி தான் சாதாரணமாக இருந்த, திடீர்னு நின்றுக்கிட்டு என்ன இவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன்னு சொல்லி சொல்லுதேன்னு கேட்போம்ல. அதே மாதிரி ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த மக்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அப்படியா நம்ப மாட்டேங்கிறாங்களோ, நம்புறதுக்கு ஒரு ஆதாரத்தை தரேன் அப்படின்னு அல்லாஹ் அற்புதங்களை கொடுப்பான். அற்புதம்னா என்னென்னு கேட்டால் அதுதான் ஆதாரம். அற்புதம்னு சொன்னால் அது மாதிரி யாருமே செய்ய முடியாது, அதிசயமாக இருக்கும். எப்படிடா இது நடந்துச்சு அப்படின்னு கேட்போம்ல. அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக மனிதர்களால் செய்யவே முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான். சில காரியங்கள் இருக்குது, அந்த வேலையை நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு செஞ்சிட முடியும். ஆனால் சில வேலைகளை செய்யவே முடியாது. என்ன தான் நீ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ தான் பயிற்சி எடுத்தாலும் ஒரு லிமிட்டு தான். மனுஷனுக்குன்னு ஒரு லிமிட்டு தான். திடீர்னு இந்த இமயமலையை தூக்குனா ஒரு மனுஷனால் தூக்க முடியுமா? நீ என்ன தான் முயற்சி எடுத்தாலும் ஒரு 100 கிலோ தூக்கலாம், ஒரு 200 கிலோ தூக்கலாம், ஒரு 300 கிலோ தூக்கலாம். அதுக்கு மேலே அப்படிலாம் தூக்க முடியாது. அதெல்லாம் பல 1000 கோடி கிலோ இருக்கும். அவ்வளோ பெரிய மலையை நான் தூக்கிடுவேன்னு சொல்லி சொன்னால் என்ன செஞ்சாலும் மனுஷனால் தூக்க முடியாது. அந்த மாதிரி மனுஷனால் செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அந்த நபி வழியாக அல்லாஹ் செஞ்சுருவான். அதுக்கு பேர் தான் அற்புதம். இந்த மாதிரி உலகத்தில் வந்த எல்லா நபிக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்து, மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்களா, இதை போய் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு அவங்க செஞ்சு காட்டுவாங்க. உடனே மக்கள் ஏற்று தான் ஆகணும். ஆமாப்பா, யாராலையும் செய்ய முடியாது. உலகத்தில் என்ன தலைகீழ உருண்டாலும் புரண்டாலும் சரிதான், யாராலும் இப்படி பண்ண முடியாது. அப்போ இவர் பண்ணுறாருன்னா இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு மக்கள் நம்புறதுக்காக அல்லாஹ் கொடுப்பான். இப்படி ரசூலுல்லாவுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தான். நம்ம நபிக்கு, முகமது நபிக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தான். என்ன அற்புதம் தெரியுமா உங்களுக்கு? வேற நபி முகமது நபியே சொன்னாங்க, எனக்கு இதுதான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அற்புதம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம படிக்கிறோம்ல குரான் தான் பெரிய அற்புதம். முகமது நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்னன்னு கேட்டால், எழுதி வைப்பாங்கல்ல. முகமது நபி சொன்ன உடனே மக்கள் எழுதுவாங்க, மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. அந்த குரான் தான் அற்புதம். ஏன்னா அந்த குரானை மாதிரி உலகத்தில் எந்த மனுஷனையும் எழுதவே முடியாது. இப்போ உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ புக்கு இருக்குல்ல, 100 கணக்கில் புக்கு இருக்குது. இந்த புக்கு மாதிரி இன்னொருத்தர் எழுத முடியும். ஒரு புக்கு மாதிரி இன்னொருத்தர் எழுதுவார். அதனால தான் இவ்வளோ புக்கு வந்திருக்கு. ஆனால் குரானை மாதிரி இன்னொருத்தர் ஒரு குரான் எழுதவே முடியாது. அப்படி இருக்கும். அதில் இருக்க மெசேஜ், அதில் இருக்க விஷயம் எல்லாத்தையும் படித்து பார்த்தா, எப்படா இது மனுஷனை பற்றி இவ்வளோ துல்லியமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி அந்த குரான் இருக்கும். இப்படி நம்ம முகமது நபிக்கு கொடுத்த மாதிரி இதுக்கு முன்னாடி முகமது நபிக்கு முன்னாடி வந்த ஈசா நபிக்கு அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுத்துருந்தான். சில ஆச்சரியமான வேலைகளை அவங்க செஞ்சாங்க. ஒரு நாள் களிமண் எடுத்து, களிமண் தெரியுமில்ல, களிமண்
கிளே இருக்குல்ல, நீங்கள் விளையாட்டு ஜாமான்லாம் செய்வீங்களே, கிளே வாங்கி கடையில் களிமண், அந்த களிமண்ணை வாங்கி எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நான் அல்லாஹ்வுடைய நபி அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் நம்பவே இல்லை. இப்போ பாரு அப்படின்னு அந்த களிமண் எடுத்து அந்த களிமண்ணில் ஒரு பறவையை செஞ்சாங்க. நல்ல மண்ணில் பறவை, நல்ல ஒரு ரெக்கையை வச்சு, ஒரு மூக்கு வச்சு, ஒரு கண் வச்சு, ஒரு தலை வச்சு, 2 கால் வச்சு, அப்படியே ஒரு பறவைக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரியெல்லாம் அப்படியே ஒரு களிமண்ணில் பறவையை செஞ்சுட்டாங்க. பறவையை செஞ்சுட்டு அந்த களிமண்ணை இப்படி தூக்குனாங்க. தூக்கி அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஊதுனாங்க. களிமண்ணுக்குள்ளே ஊதுனா அப்படியே சல்லுன்னு பறந்துருச்சு. நெசமான பறவையாக மாறி உயிர் வந்து அப்படியே சைன்னு ரெக்கையை அடிச்சுக்கிட்டு வானத்தில் பறந்துருச்சு. இது மாதிரி யாரும் செய்ய முடியுமா? யாராவது உலகத்தில் களிமண் இப்போ நீ செய், களிமண் பறவையை செஞ்சுட்டு அதை பறக்க விட முடியுமா? சும்மா அதுக்கு மிஷினை போட்டு பேட்டரியை போட்டு இங்கேருந்து அங்கே அப்படி தாவர மாதிரி வைக்க முடியுமே தவிர நெசமான பறவை ஆகுமா? நெசமான ரெக்கை ஆகுமா? நெசமாக உசுறு வருமா? அதுக்கு உயிரே வராது. நம்ம தான் தூக்கி தூக்கி வைக்கணும். ஆனால் ஈசா நபி செஞ்ச அந்த பறவை என்ன ஆகிடுச்சு? களிமண்ணில் செஞ்ச பறவை செஞ்சாங்க. செஞ்சு முடித்த உடனே அது அப்படியே உயிர் வந்து நிஜமான பறவையாக மாறி பறந்துருச்சு. இந்த கதையை ஒரு தாத்தா அவர் பேரங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் பேரன் தெரியுமா? ஆதில். இந்த ஆதில்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரா. ஆதில் உடனே கேட்டான், தாத்தா நீங்கள் சொல்லுவதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்க, அப்போ அந்த ஈசா நபி தான் அல்லாவோ அப்படின்னு கேட்டான். ஈசா நபி தான் அல்லாவா? இப்போ அப்படி இல்லைடா. அவன் கேட்டான், இல்லை தாத்தா, அல்லா தானே ஒரு மனுஷனை படைச்சி உசுறு கொடுப்பான், ஒரு பொருளை படைச்சி உசுறு கொடுப்பான். அப்போ இப்போ இவங்க ஈசா நபி அவங்க ஒன்று களிமண்ணில் படைச்சாங்க, செஞ்சுட்டு அதுக்கு உயிர் கொடுத்து நெசமான பறவையாக்கிட்டாங்கன்னா அப்போ அல்லா தானே, அல்லாவுடைய ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கிற அல்லா தானே அவங்க அப்படின்னு ஆதில் கேட்டான். கேள்வி நல்ல கேள்வி தானே, கரெக்டான கேள்வி தானே. இப்போ தான் அவன் தாத்தா சொன்னார், அப்படி இல்லைடா தம்பி, அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா கையால் செஞ்சாங்க, அதில் ஊதுனாங்க. ஆனால் அது உசுறு கொடுத்து பறவையாக மாறினது எப்படின்னு கேட்டால் அவங்களால மாறலை, அல்லாவால் தான் அது மாறிச்சு. அல்லாஹ் நிஜமாக உலகத்தையெல்லாம் படைத்த இறைவன் யாரோ அவன் தான் என்ன பண்ணினாம்னா அதுக்கு உசுரை கொடுத்தான். இது நான் சொல்லலை, குரானில் அந்த வரலாறை அந்த செய்தியை ஈசா நபி சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அவங்களே சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு பறவையை செய்வேன், அகுலுக்குலக்குமின தீனி, களிமண்ணில் நான் ஒரு பறவையை செய்வேன், ஃபன்ஃபுகு ஃபீஹி, அதில் நான் ஊதுவேன், ஃபயகூனு தைரன், அது பறவையாக மாறிடும். எப்படி மாறும் தெரியுமில்ல? இதுன்னு இல்லை, அல்லாவுடைய நாட்டத்தால் மாறிடும். அப்போ அல்லா தான் பறவையாக்குனானே தவிர நான் சும்மா களிமண் பறவையை தான் செஞ்சேன். நான் என் ரோல் என்ன? நான் இவ்வளோ தான். இப்போ நீ வந்து வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி காய்கறி வெட்டி கொடுக்குன்னு வச்சுக்க, கத்திரிக்காய் வெட்டு அப்படின்னாங்க, ஒரு கத்தி எடுத்து அப்படியே 2 துண்டு 3 துண்டு அப்படியே அறுத்துட்டேன். அறுத்து முடிச்சாச்சு. அறுத்து முடித்து வச்சுருந்த அந்த கத்திரிக்காவை வெண்டைக்காவை அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சாம்பாராக மாற்றிட்டாங்க. அம்மா கையில் கொடுத்தோன்னே அம்மா அதை மாத்திர சாம்பார் ஆக்குனது யார்? அம்மா தானே சாம்பார் ஆக்குனாங்க. அப்போ நீ வெட்டுனதுனால நீனே சாம்பார் ஆக்கிட்டேன்னு சொல்லுவியே? நீ வெட்டுனது நீ, சாம்பார் ஆக்குனது அம்மா. அடுப்பில் வச்சு அதை சமைச்சு அதுக்கு உப்பு போட்டு அதுக்கு மிளகாத்தூள் பொடி போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணது அம்மா. அந்த மாதிரி பறவையை செஞ்சது ஈசா நபி, உசுறு கொடுத்து அதை பறவையாக ஆக்குனது யாருன்னு கேட்டால் அல்லாஹ் தான் பறவையாக்கணும். இப்போ அது அவன் பேரனுக்கு சொல்லார். அதனால் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்வான், அல்லாஹ் தான் உசுறு கொடுப்பான், அல்லாஹ் தான். மனுஷனை பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் மனுஷனுக்கு முடியும். மனிதர்களுக்கு முடியாத ஒரு வேலையை செய்யணும்னா அல்லாஹ்வால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலும் அந்த கதை கண்டினியூ ஆகுது. மேலும் என்ன, இன்னும் அவங்க நிறைய செஞ்சாங்க. ஈசா நபியே சொல்லுதாங்க, குர்ஆனில் அல்லாஹ்வே அதை நமக்கு சொல்லுதான். அது மட்டும் இல்லை, என்ன வேறு என்ன செஞ்சாங்க, அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. அந்த ஊரில் ஒரு தொழுநோயாளி ஒரு ஆள் இருந்தார். தொழுநோயாளின்னா தெரியுமா? நோய் இருக்கும். எப்படி இருக்கும் அந்த நோய்? எப்படி இருக்கும்? தோலில் கரெக்டு, கட்டி கட்டியாக இருக்கும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும், புண்ணு மாதிரி இருக்கும், இப்படி உடம்புக்கு மேலே இப்படி வந்துருக்கும்ல. அதுக்கு அந்த காலத்தில் அந்த நோய்க்கெல்லாம் மருந்தே கிடையாது. இப்போ மாதிரி நிறைய மருந்து இருக்குது.
மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் இப்படிலாம் சாப்பிட்டாங்கன்னா நோய் குணமாயிடும். அந்த காலத்தில் அதுக்கு வைத்தியமோ மருந்தோ கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் போகிறார். இப்போ எப்பா என்னை நீங்கள் அல்லாவுடைய தூதர் நம்ப மாட்டேங்கிறீல்ல, இந்த தொழுநோயை எங்களை யாருக்காவது குணப்படுத்த முடியுமா? யாருக்கும் முடியாது. யார்கிட்டையும் மருந்து இல்லை, யார்கிட்டையும் வைத்தியம் இல்லை. இப்போ பார், நான் மருந்து இருந்து ஒன்றுமே கொடுக்காம என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு அவர் கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டு அவரை தடவி விட்டுட்டாங்க. இன்னும் நோய் போயிடுச்சு, தோல் நல்லா கிளியர் ஆகிடுச்சு, சுத்தமாகிடுச்சு, புண்ணெல்லாம் போயிடுச்சு, பளபளன்னு ஒரு நல்ல ஆள் மாதிரி நல்ல தோல் மாதிரி அவர் மாறிடுச்சு. பார், இது எப்படி செஞ்சேங்கிற? நானாவா செஞ்சேன்? நான் இறைவனுடைய தூதர்ப்பா. அல்லாஹ் மனுஷனாக இருந்தால் நான் ஒரு மன்னருடைய தூதராக இருந்தால் செய்ய முடியாது. ஒரு மன்னருக்கு என்ன செய்ய முடியும் அதுதான் தூதருக்கும் செய்ய முடியும். ஆனால் நான் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் என்ன நினச்சாலும் செய்வான், அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும். அதனால் அல்லாஹ் என் வழியாக இதை செய்ய வச்சுருக்கான் பாரு அப்படின்னா நான் அல்லாஹ்வுடைய தூதர் தானே அப்படின்னு அடுத்து சொன்னாங்க. அதையும் கேட்டு சில பேர் திருந்தினாங்க, சில பேர் திருந்தலை. உடனே அடுத்து என்ன பண்ணாங்க, உடனே திரும்ப போய்கிட்டே இருந்தாங்க. ஊருக்குள்ளே போய்கிட்டே நடந்துக்கிட்டே இருந்தாங்களா. நடந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ பார்க்க ஒரு கண் தெரியாத ஒரு ஆள் வந்தார். ரொம்ப பாவம்ல, கண் தெரியாதவங்களுக்கு. கண் தெரியாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். கண்ணு தெரியாத ஆள் யாரையும் பார்த்தா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சரியா? இப்போ நம்ம கண்ணு தெரியுது, ரோட்டில் நடந்து போகிறோம், டக்குன்னு கார் வருது நின்றுதோம், இங்கேருந்து கிராஸ் பண்ணி போகிறோம், யாராவது ஒருத்தர் குறுக்க வந்துட்டாங்க, உடனே நம்ம ஓடி வந்துருந்தோம். கண்ணு தெரியாத ஆளுகளுக்கு முடியுமா? அவங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரோட்டில் போகும்போது வரும்போது கண் தெரியாதவங்கள பார்த்தா எங்கே போகிறீங்க அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி கூட்டிக் கொண்டு தெருவை கிராஸ் பண்ணணுமா? வாங்க நான் கொண்டு விட்றேன். எங்கே போகிறீங்க? பள்ளியாசலுக்கு போகிறீங்க? வாங்க நான் பள்ளியாசலில் கொண்டு விட்றேன். நமக்கு பெரிய வேலை இருந்தாலும் சரிதான். இது மாதிரி நம்ம அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு வைங்க, அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம், சரிதானே? நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். சரி, இப்போ கண்ணு தெரியாத ஒரு ஆள், அவருக்கு ஒன்றுமே தெரியலை. கண்ணு தெரியலாட்டி என்ன தெரியும்? கருப்பு தெரியுமா, சிவப்பு தெரியுமா, குட்டை தெரியுமா, நெட்டை தெரியுமா, மாடு தெரியுமா, மனுஷன் தெரியுமா? எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. தொட்டுக்கிட்டு பார்த்தா தான் தெரியும். கண்ணு தெரியாத ஒரு ஆள். உடனே இப்போ எல்லோரும் இருக்காங்க, மக்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி அந்த நோயாளிக்கு பண்ணாங்கல்ல, அதே மாதிரி கண்ணு தெரியாத ஆளை கூட்டிகிட்டு வந்து இப்படி கண்ணை தடவி விட்றாங்க. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி தடவுனா அடுத்த நிமிஷம் அந்த ஆள் கண்ணை திறந்து பார்க்காரு, எல்லாம் தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது, எல்லாம் தெரியுது எனக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் குதிக்காரு. இது மாதிரி யாருக்காவது இன்னைக்கு எவ்வளவோ வைத்தியம்லாம் வந்துருச்சு, மாத்திரை வந்துருச்சு, ஊசி வந்துருச்சு, ஆப்ரேஷன் வந்துருச்சு. இன்றைக்கி கூட கண்ணு தெரியாத ஆள் அது மாதிரி கண்ணு தெரிய வைக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப 100-1000 வருஷத்துக்கு முன்னாடி மருந்து மாத்திரையே இல்லாத அந்த காலத்தில், ஊசி ஆப்ரேஷனே இல்லாத அந்த காலத்தில் யாராலுமே செய்ய முடியாத இந்த வேலையை ஈசா நபி அல்லாஹ்வுடைய அனுமதியோட, அல்லாஹ்வுடைய ஆற்றலோட அது மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வச்சாங்க. களிமண்ணில் பறவையை செஞ்சாங்க. பறவை உசுறு கொடுத்து உயிரான பறவை மாதிரி ஆகிடுச்சு. தொழுநோயாளியை தொட்டு தடவுனாங்க அல்லாஹ்வுடைய பேரால், அந்த நோயாளிக்கு நோய் குணமாகிடுச்சு. கண்ணு தெரியாத ஆள் அல்லாஹ்வுடைய பேரால் தடவுனாங்க, அவருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, நிஜமாகவே ஒரு ஆள் இறந்து போயிட்டார், மூத்தாயிட்டார். எல்லாரும் அழுவுதாங்க. மூத்தா போனால் சொந்த பந்தங்களாம் அழுவாங்களே, ஐயோ இறந்துட்டார, இனிமேல் அவரை பார்க்க முடியாத, என்ன செய்வேன் அப்படின்னு. ஆனால் நெசமாக நம்ம இறந்த பிறகு உட்காந்து அன்றைக்கி அவர் அதை கேட்டாரே, அதை வாங்கி கொடுத்துருக்கலாமே, இப்படி சொன்னாரே, இதை செஞ்சுருக்கலாமே அப்படிம்பாங்க. ஆனால் எல்லா மனுஷனும் ஒரு நாள் இறந்து போகத்தானே செய்வான். அப்போ நம்ம என்ன செய்யணும், வாழும்போதே அது மாதிரி செஞ்சிடணும். இறந்து போன பிறகு அதை கொடுத்துருக்கலாமா, இதை கொடுத்துருக்கலாமான்னா அதுக்கு அவனுக்கு கொடுக்கவும் முடியும், அதாவது அவர் வாங்கத்தான் செய்வாராம். தம்பி எனக்கு போய் அந்த கடையில் போய் இந்த ஒரு இது வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு வாங்கிட்டு சொன்னார். ஆட போங்க தாத்தா அப்படின்னு நீங்கள் போயிட்டிய. போனால் மறுநாள் மூத்தா போயிட்டார். உனக்கு கவலையாக இருக்கும்ல, ஐயோ தாத்தா கேட்டார வாங்கி கொடுத்துருக்கலாமே. எப்படியும் ஒரு மனுஷன் மூத்தா தான் போவான். அப்போ அதை யோசித்து யார் எது கேட்டால், ஹெல்ப் கேட்டால், யாருக்கா எதை செய்யணும்னா உடனே செஞ்சிடணும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் இறந்துட்டார். எல்லோரும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. கவலையோடு சொந்த பந்தங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ ஈசா நபி வர்றாங்க அந்த வீட்டுக்கு. எல்லோரும் நவுளுங்க நம்மடாச்சு. இறந்து போய் கிடக்கிறாருல, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அவர் ஒரு தடவுதாங்க.
அல்லாவுடைய பேரை சொல்லி அவர் பக்கத்தில் போய் உட்காந்து தடவுனா அடுத்த நிமிஷம் அந்த களிமண் பறவையாக ஓடிச்சுலா அது மாதிரி படுத்துக்கிறது ஒரு டக்குன்னு எஞ்சி உட்காந்துட்டாரு. எழுந்துச்சா எல்லாரும் ஆச்சரியம், அப்படியே பயம். சில பேர் ஆச்சரியப்படுறாங்க, சில பேர் பயப்படுறாங்க, சில பேர் சந்தோஷப்படுறாங்க. என்ன நடக்குது இங்கே, எப்படி இது முடியுது, எப்படி செத்து போனவரை எப்படி உசுறு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஈசா நபி சொல்லாங்க, நான் சொன்னேன்ல அல்லாவுடைய தூதர்ப்பா, நான் உலகத்தில் யாருக்கும் முடியாது, இறந்து போன ஒரு ஆளை மீண்டும் உலகத்துக்கு உசுறு கொடுத்து வரமாட்டார். செத்தவர் செத்தவரே, இறந்தவர் இறந்தவரே, தலைகீழ நின்னாலும் சரிதான் முடியாது. ஆனால் நான் எப்படி முடித்தேன், நான் முடிக்கலை, நான் அல்லாவுடைய தூதருங்கிறதுனால அல்லாஹ் என்னை வச்சு இந்த வேலையை செய்ய வச்சுருக்கான், நீங்கள் இப்போமாவது நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை அற்புதம் செய்கிறாங்க பாருங்கள், ஒன்றா ரெண்டா. அதுக்கப்புறம் ஆச்சு, அவங்க சொன்னாங்க இன்னொரு மேட்ரு இருக்கு என்கிட்ட. என்ன மேட்ரு தெரியுமா, நீங்கள் எல்லோரும் வீட்டில் இப்போ என்ன சாப்பிட்டியே நான் சொல்லுவேன், வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டியே நான் சொல்லுவேன், சாப்பிட்டது போக மிச்சம் என்னெல்லாம் வச்சிருக்கீ அதையும் சொல்லுவேன். இப்போ நீங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்டுட்டு வந்திய அப்படின்னு நான் கரெக்டாக சொன்னோம்னா எப்படி இருக்கும் உனக்கு, எப்படா இருக்கப்பட தெரியும், இட்லி தானே சாப்பிட்ட, 3 இட்லி சாப்பிட்டியா, ஒரு வடை சாப்பிட்டியா, சாம்பார் தானே, கொஞ்சம் சட்னி ஊற்றினேன், தக்காளி சட்னி வேண்டான்னு சொல்லிவிட்டு தேங்காய் சட்னி வேணும்னு உங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி தின்னுட்டு வந்திருக்க, எப்படா இது நான் வீட்டில் சாப்பிட்டது இவர் கரெக்டாக சொல்லாரு அப்படின்னு கேட்பல. அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியுமான்னு முடியாது. சொல்லலாம், எப்போ சொல்லலாம் தெரியுமா, மெதுவாக பின்னாடி போய் உங்கள் அத்தாட்ட போய் கேட்டு வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட்டான், எவ்வளோ சாப்பிட்டான், இப்படிலாம் சாப்பிட்டானோ, இதெல்லாம் கேட்டானோ அப்படின்னு கேட்டுட்டு வந்து வேணால் சொல்லலாமே தவிர, நெசமாக உங்கள் வீட்டில் நீ சாப்பிட்டது எனக்கு தெரியுமா, தெரியாது, சொல்ல முடியாது. சாப்பிட்டது மட்டும் இல்லை, சாப்பிட்டது போக மிச்சம் என்ன வச்சுட்டு வந்திருக்க, ஒரு சாக்லேட் வாங்கினேன், பாதியை சாப்பிட்டேன், மீதியை பேப்பரை மடித்து யாருக்கும் தெரியாமல் அண்ணன் உமர் தின்னாலும் தின்றுவான், அவனுக்கு தெரியாமல் வைக்கணும் அப்படின்னு நீ கொண்டு போய் மெதுவாக கட்டில் கீழே சொறி வச்சுடும். அதையும் எதை சாப்பிட்டியோ அதையும் சொல்லுவேன், எதை நீங்கள் சாப்பிடாமல் மிச்சம் வச்சுருக்கீங்களோ அதையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்குன்னா ஆச்சரியம் தாங்க முடியலை. மக்கள்லாம் அவங்க சொல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டு தான், இவங்க அல்லாவுடைய தூதர் தான், அல்லாவுடைய தூதரை தவிர யாராலும் இப்படி செய்ய முடியாது அப்படின்னு மக்கள் அவங்களுடைய உண்மையை கேட்டு 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 அற்புதங்களை பார்த்து பார்த்து அவங்க பின்னாடி வர்றாங்க. ஒரு கட்டத்தில் இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, எல்லாம் செய்தார் தான், இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது நம்ம கேட்குறத செய்ய சொல்லுவோம். அவராக ஒன்று ஒன்றா செய்கிறார், நம்ம ஏதாவது ஒன்று கேட்போம், அதை செஞ்சார்னா கன்ஃபார்மாக இவர் அல்லாவுடைய தூதர்தான்னு சொல்லிடுவோம்னு உடனே சில பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான், ஈசா நபியுடைய ஃப்ரெண்டு தான், ஆனாலும் கொஞ்சம் அவங்களுக்கு டவுட் இருக்குது. வந்து சொல்லாங்க, மரியமுடைய மகன் ஈசாவியா, ஈசபன மரியம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அத்தா கிடையாதுல, அம்மா தான் உண்டு. அத்தா இருந்தால் அத்தா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, அத்தா இல்லாதனால அம்மா பேரை சொல்லி தான் இனிஷியல், அம்மா பேர் தான் இனிஷியல் போடுவாங்க. இப்போ நம்மளாம் என்ன இனிஷியல் போடுவோம், இனிஷியல் என்ன இனிஷியல் போடுவீங்க, நீ என்ன இனிஷியல் போடுவீங்க, அத்தாவுடைய முதல் பேரை தான் இனிஷியலாக போடுவோம். அவங்களுக்கு அத்தா கிடையாது, அதனால் அம்மாவுடைய பேரை தான் இனிஷியலாக போடுவாங்க, அம்மா பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க, மரியமுடைய மகன் ஈசாவே அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஹல் யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, உங்கள் இறைவனுக்கு இறைவன்கிட்ட வந்திருக்கேன், இறைவன் தூதர் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்களப்பா, அது நெசமாக இருந்தால் உங்கள் இறைவனுக்கு வானத்திலிருந்து ஒரு சாப்பாட்டு தட்டை தர முடியுமா, தட்டு வரணும், தட்டு நிறைய சாப்பாடு, சாப்பாட்டோட ஒரு தட்டு பிளேட் நிறைய அப்படியே நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடெல்லாம் வச்சு அது மாதிரி ஒரு வானத்திலேருந்து வரணும், உங்கள் இறைவனுக்கு முடியுமா. ஈசா நபிக்கு கோபம் வந்துருச்சு. எப்பா என்ன கேட்குறீங்க நீங்கள், காலத்தைக்குள்ள அல்லாஹ் பயந்துக்க, அல்லாவுக்கு முடியுமான்னு கேட்க, அல்லாவுக்கு முடியாது என்னப்பா இருக்குது, முடியலைன்னு சொல்லி சொன்னால் அல்லாவே கிடையாதுப்பா, கடவுள்னா எல்லாம் முடியணும்பா. கடவுள்னு சொன்னால் அந்த கடவுளுக்கு இது முடியும், இது முடியாது, இது செய்வார், இது செய்ய மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க இந்த கடவுள் இது ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர்கிட்ட போய் கேளுங்க அது செஞ்சு கொடுப்பாருமா. ஒன்றில் ஸ்பெஷலிஸ்ட்னா இன்னொன்று செய்ய முடியாதுன்னு அர்த்தம், ஒன்றை செய்வார்னா இன்னொன்று செய்ய தெரியாதுன்னு அர்த்தம். கடவுள்னா அப்படி இருக்கக்கூடாதுப்பா, அல்லாவுக்கு எல்லாம் முடியும், தேவையில்லாமல் முடியுமா முடியாதா இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு ஈசா நபி சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை கோச்சிக்காதிய, எங்களுக்கு அப்படி வந்துருச்சுன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் நாங்கள் திருப்தி ஆகிடுவோம்ல, இன்னும் உங்களை நாங்கள் நம்புவோம்ல, இன்னும் நல்லா சாப்பிடுவோம், போவோம், நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், அதுக்கு தான்
உடனே ஈசா நபி அல்லாட்ட கையேந்தினாங்க. அல்லாஹும்ம அன்சில் அலைனா மாயிதத்தம் மின ஸமா, யா அல்லாஹ் வானத்திலேருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி கூடல்லா அப்படின்னு இவங்க கேட்டாங்களா? அவங்களும் கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, அது வந்துச்சுன்னா அது என்றைக்கு வந்துச்சோ அந்த நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாட வைக்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருப்போம்ல அப்படின்னு அல்லாட்ட சொன்னான். உடனே அல்லாஹ் சொன்னான், இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும், ஈசாவே இறக்குறேன், சாப்பாடு தட்டு தானே தர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் நல்லா தர முடியும், எனக்கு முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தர்றேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ கேட்டதை நான் தந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு எவனும் நம்பாமல் எவனாவது போனீன்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு எவனாவது சொன்னீன்னு வச்சுக்க, லா உஅஸிபுஹு அஹதம் மினல் ஆலமி, உலகத்தில் எவனையும் அப்படி அடிக்க மாட்டேன், வெளுத்து விடுவேன் வெளுத்து, அதுக்கப்புறம் எந்த பயிலும் தப்பிக்க முடியாது, ஜாக்கிரதை, ஒத்துக்கிட்டா அனுப்புகிறேன் அப்படின்னு கண்டிஷன் போட்டான்ல. அதுக்கப்புறம் உணவு தட்டி இறங்கி அந்த மக்களும் சாப்பிட்ருப்பாங்கன்னு வைங்க. அப்போ இது எல்லாத்தையும் செஞ்சு காட்டி அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி நிரூபித்து மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தாங்க. சரியா? இப்போ நமக்கு இந்த அற்புதத்திலிருந்து, இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரியுது, நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? வெரி குட், சூப்பர், எல்லாரும் கை தட்டிங்க, அழகாக சொல்லிட்டா. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய முதல் பாடம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் எல்லாம் செய்யும், அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும். குர்ஆனில் அல்லாஹ் பல இடத்துல இது நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், சொல்லுங்க பார்க்கலாம். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும், என்ன வேணாலும் செய்வான். அப்போ நீங்கள் அல்லாஹ்வை நம்பும்போது அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும்னு நம்பணும். அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் எனக்கு எல்லாம் தருவான், எப்படியும் தருவான் அப்படின்னு நம்பி கேட்கணும். நம்பர் 1. வேற என்ன பாடம் விளங்குது? முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும். யாருக்காவது ஏழலை கண்ணு தெரியாதவங்களாம் வந்தால் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லணும்ல. அப்போ ஏழாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுனா அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் நமக்கு உதவி கிடைக்கும். நம்ம நான் யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்னா யாரும் நமக்கு எதுவும் தரமாட்டாங்க. உனக்கு ஒன்று வேணும்னா அதுக்கான ரூல் என்ன தெரியுமா? நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் உனக்கு கிடைக்கும். நீ அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு நீ ஏதாவது சொல்லிக் கொடுத்தா மற்றவங்க யாராவது வந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா மற்றவங்க உனக்கு இடம் கொடுப்பாங்க. நீ போய் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்க, ட்ரெயினில் உட்காந்துருக்க, பக்கத்தில் இடம் இருக்குது, காலை நல்லா கட்டி இப்படி உட்காரு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு போகிறார் அப்படின்னு யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துன்னு வச்சுக்க, அடுத்த தடவை நீ போகும்போது உனக்கு யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு இடம் வேணும்னா நீ இடம் கொடுக்கணும், உனக்கு பணம் வேணும்னா நீ பணம் கொடுக்கணும், உனக்கு மரியாதை வேணும்னா நீ மரியாதை கொடுக்கணும், உனக்கு அறிவு வேணும்னா நீ அறிவு கொடுக்கணும். வேற என்ன பாடம்? அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் நமக்கு ஒன்று தந்துட்டாம்னா அதுக்கு நாம் ரொம்ப நன்றியோடு இருக்கணும். மாறு செஞ்சோன்னு வச்சுக்க வெளுத்து விடுவேன்ட்டான்ல. எப்படி சொன்னான்? உலகத்தில் வேறு எவனையும் தண்டிக்காத, நீ கேட்ட சாப்பாடு கேட்ட, நீ வானத்துலேருந்து நான் சரின்னு தந்துடுறேன், தந்த பிறகு நீ நன்றி கேட்டதனமாக இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை உலகத்தில் எவனையும் அடிக்காத அடிப்பேன்னான்ல. அப்போ அல்லாஹ் நமக்கு ஒன்று அல்லாஹ் இடத்துல கேட்டு அல்லாஹ் நமக்கு தந்துட்டாம்னா அதுக்கு நாம் நன்றியுடையவங்களாக இருக்கணும். அதுக்கு பிறகு நாம் நன்றி கெட்டத்தனமாக நடந்தால் அல்லாஹ் நம்மளை ரொம்ப தண்டிப்பான். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.